எப்போ ஆயிடுச்சு? மார்ச் 29லேருந்து 7.5 சனி இல்லைன்னு குதிக்கலாம். என் பொண்டாட்டி ஊருக்கு ஓடி போயிடுச்சுன்ற மாதிரி சனி என்னை விட்டு ஓடிடுச்சு, தெம்பாக இருக்கலாம். மகரத்துக்கு நரம்பு பல்லு, நரம்பு சம்மந்தப்பட்ட பல்லு சம்மந்தப்பட்ட கவனம், வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு வர, வண்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் கேது வர, 2ஆம் இடத்துல ராகு வர. ஸோ சனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணுவார். தேகாரைக்கும் நரம்பு தான், அந்த நரம்பு கூட கழுத்து முதுகு தான். ஷோல்டரு, முதுகு தண்டுவிடும், கால் மறுத்து போகிறது, தூக்கத்திலே கால் இழுக்கிறது. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கினா சரியாயிடும். ஒரு நாள் 2 நாள் ரொம்ப நாளாக இருந்த நோயெல்லாம் தீர்த்துருங்க. போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து சரி பண்ணிவிடுங்க. சும்மா தள்ளி தள்ளி போகாத. அதான் நல்ல நேரம் வந்துடுச்சு. அற்புதமான அமைப்பு. எது? தொழில் டெவலப் ஆகிடும். தொழில் தெரியல, படிப்பு தெரியல, உத்தியோகம் தெரியல, வியாபாரம் தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல, கூச்சமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எதிரில் சொல்ல முடியல, சொந்தக்காரங்க எதிரில் சொல்ல முடியல, அதெல்லாம் கவலைப்படாது. நல்ல டிஜிட்டல் பிரிண்டிங்கில் விசிட்டிங் கார்டு போட்டு நீட்டுங்க. கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். கண்டிப்பாக உத்தியோகம் ஏற்றம் ஏற்படும். அடிமை தொழிலில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன், 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 10 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க, தைரியமாக வெளியில் சாதாரணமாக ஆரம்பிங்க, ஓஹோன்னு இருப்பீங்க. சாதாரண உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில், யாராவது யூடியூப்பில் சொல்கிற தொழில் கூட ஆரம்பிங்க. வாழ்க்கை மாறும். யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதில் திருவோண நட்சத்திரம் ரொம்ப யோசிக்கும். தைரியம் எடுங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் ரஸ்க்கு சாப்பிட முடியும். எந்த தொழில், தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில் எல்லாம் பண்ணுங்க, சூப்பராகிடுங்க. சுபவிரயம் ஏற்படும். வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகத்தையும் கேட்கணும். கேட்கலன்னா அந்த மன அழுத்தம்லாம் வரும். வண்டியில் வித்தா காட்டவே கூடாது. தலைவலியெல்லாம் வந்தால் டாக்டரை பார்த்துடணும். உடனே நீங்களே 10 போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, நாட்டு வைத்தியம் செய்கிறேன், இந்த வீட்டு வைத்தியம், அதெல்லாம் இல்லை. ஹெல்த்து பார்த்துக்கணும். பெரிய யோகம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைலாம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. நிம்மதியாக யாராக இருந்தாலும் மினிமம் 5 மணி நேரம், சின்ன வயசாக இருந்தால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். மகரம் தூங்கினா ஜெயிக்கும், தூங்கலைன்னா தோக்கும். என்கிட்ட வராது. நைட் ஷிஃப்ட் இருக்கட்டும், டே ஷிஃப்டில் தூங்கணும். அந்த டைமிங் வச்சு தூங்கும்.